அனைவருக்கும் வணக்கம். நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு முறை கவாத்து பண்ணி 2 தடவை அறுவடை எடுக்கணும். அப்படி எடுக்கிற சமயத்தில் நான் முந்தா நேற்று ஒரு சில வீடியோ மருந்தோடு நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ரெனோஃபின் ஃபிடா, பேந்தால் மார்க்கர், அதுக்கப்புறம் டாட்டாவில் வர எம்என் மிக்சர், சர்ப்ளஸ் மெட்டீரியல், அதுமாரி நான் மகாதன் கம்பெனியில் வர NPKS இந்தமாரி போட்டிருந்தேன். இப்போது இது 2வது செட்டு. இது செகண்ட் டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர். ஜஸ்ட் ஒரு 4 மருந்து தான். இந்த 4 மருந்தில் நமக்கு எல்லாமே தேவையான அளவுக்கு இது ஒன்லி ஃபார் அதிகப்படியான துளுப்பு எடுத்து கொடுக்குறதுக்கும், அதாவது துளிர் அதிகப்படியான பச்சை அரும்பு கட்டுறதுக்கும், அந்த பச்சை அரும்பு அப்படியே டெவலப் ஆகி அறுவடை வர்றதுக்கும், அதிகப்படியான ஈல்டு வர்றதுக்கும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக அரும்பு கட்டுறதுக்கும், புதுசாக துளுப்பு எடுக்கிறதுக்கும், அரும்பு நிறையா கட்டுறதுக்கும், அதிகப்படியான ஃப்ளவர்ஸ் ஈல்டு வர்றதுக்கும் தான் இது மட்டும்தான். இதில் எந்த விதமான நான் பெஸ்டிசைடு நான் இதில் ஆட் பண்ணல. சின்ஸ் நான் லாஸ்ட்டு 2 டேஸ் முன்னாடி போட்ட வீடியோவில் போதுமான அளவுக்கு நான் பெஸ்டிசைடு கொடுத்தாச்சு. அதுவே அடிச்சிங்கன்னா போதும். வால்பென், மொக்குப்புழு, கருகல் எல்லாத்துக்குமே அது பெஸ்ட்டு. சிமோடிஸ் உட்பட நான் போட்டிருக்கேன். யாராவது பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக நான் அளவோடு போட்டு நான் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். பீப்புள் கேன் பி வாட்ச் இட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, செம்பன் பிரச்சனைலாம் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே அது போதுமான மருந்து தான். ஏன்னா அதில் சிமோடிஸு, பேந்தால் மார்க்கர், ரெனோஃபின் ஃபிடா 5 மருந்து போட்டிருக்கேன். நான் அந்த 5 மருந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது நம்ம போட்டிருக்க அந்த 4 மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அளவோடு நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சிங்க. இந்த மருந்தோட ஃபோட்டோவை நான் போட்டிருக்கேன். பர்டிகுலராக நிறைய இடத்துல சொல்கிறீங்க, இந்த மாதிரி பிராண்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டிருங்க. பட் இந்த 4 பிராண்டு பார்த்திங்கன்னா நிச்சயமாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒன்றுக்கு 2-3 இடத்துல போயிட்டு கடைங்களில் தேடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிரும். நான் ஏன் இந்த பிராண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது வாங்கி தான் நான் அடித்தேன். அதனால் எனக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அறுவடை முடிஞ்சு ஒரு 3-4 கிலோவுக்கு கீழே குறையாமலே அப்படியே ரிப்பீட்டடாக எனக்கு 2வது அறுவடையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 2வது அறுவடை ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறது இட்ஸ் குவைட் நார்மல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நோ, இட் வாஸ் நாட் நார்மல். இட்ஸ் எ எக்ஸ்ட்ரீம் லெவல் பெனிஃபிஷரி. பிகாஸ் செகண்ட் டைம் வர ஈல்டு அப்படிங்கிறது it won't be stop the flowering, then will start again for 20 days or 30 days, then after will start again reproduce. இப்போ நம்ம இந்த மாதிரி சமயத்தில் 30 நாள்லேருந்து 28 நாள் வரைக்கும் நமக்கு கால அவகாசம் தேவை 2வது அறுவடை எடுப்பதற்காக. காரணம், முதல் அறுவடை முடிந்த பிறகு நாம் செடிகளுக்கு கவாத்து செய்ய வேண்டும். கவாத்து செய்த பிறகு மீண்டும் அதற்கு தேவையான அடிவுரங்களை இட்டு மீண்டும் அதற்கு நீர் பாய்ச்சி அந்த பாசனத்துக்கு பிறகு மீண்டும் நம்ம அதற்கு துளிர்ப்பு மருந்து அடிப்பதற்கும், அரும்பு கட்டுவதற்கும் மற்ற ஏனைய மருந்துகள் நம்ம தொடர்ந்து அடிக்க வேண்டும். அடித்த பிறகு நம்ம காலநிலை கருத்தில் கொண்டு சில நேரங்கள் 20 நாள் அல்லது 28 நாட்களுக்குள் நமக்கு அறுவடை மீண்டும் தொடங்கிவிடும். அல்லது இது சில நேரங்கள் பனிக்காலமாக இருக்கலாம் அல்லது மழைக்காலமாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு 30 நாள் அல்லது 40 நாள் கூட சில நேரங்களில் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும். இப்பொழுது இருக்கிற இந்த கால அவகாசம் என்பது மல்லிக்கென்று உகந்த ஒரு கால அவகாசம். காரணம், மார்ச் மாதத்திலிருந்து ஆரம்பித்து நமக்கு அக்டோபர் வரை நமக்கு ஒரு 7-8 மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு கால அவகாசம். பர்டிகுலராக ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதம் என்பது கோல்டன் பீரியட். இது நம்ம நல்ல சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய நண்பர்கள் நம்ம அந்த வீடியோ போட்டு நம்ம போதுமான அளவுக்கு நம்ம தகவல் சொல்லியும் கூட அதிலிருந்து நமக்கு மறுபடியும் அதே ஒரு டவுட் நீங்கள் கேட்குறீங்க. பட் கேட்குற டவுட்டுக்கும் உங்கள் சந்தேகங்களுக்கும் நான் சொல்கின்ற பதிலுக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு வருத்தம் இல்லை. என்ன காரணம் என்றால், மல்லியை பொறுத்த வரையில் நம்ம ஒரு புரிதலோடு அந்த வீடியோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா,
நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஏன் அந்த விஷயத்த சொல்கிறோம், நுணுக்கமாக கேளுங்க. நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஆரம்பிக்கும்போது யாராவது மல்லி பற்றி சொல்லிவிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சில வீடியோலாம் கிடச்சிது யூடியூப்பில். அந்த வீடியோ நான் வந்து ஐ கேன் ரிப்பீட்டட் மேபி 100 டைம் 200 டைம்லாம் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ. ஏன்னா அந்த புரிதல் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. அதையும் மீறி நான் வந்து ஒரு வருடமோ இல்லை 1.5 வருடமோ எனக்கும் கால அவகாசம் தேவைப்பட்டது சொந்த அனுபவம் எடுப்பதற்காக. இப்பொழுது என்ன நடப்பது, நான் தோட்டம் தொடங்குவதற்கு முன்பு என்னுடைய தோட்டம் இருக்கின்ற சுற்றுப்பட்டு இருக்கிற எல்லா இடங்களிலும் யார் மல்லி விவசாயம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பார்வையாளர்னால் போய் பார்த்தேன். பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் மல்லி போட்டேன். அந்த மல்லி போட்டு யாரெல்லாம் நான் பார்த்தனோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மல்லி விவசாயத்துலேருந்து வெளியேறிட்டாங்க. நம்ம மல்லி தொடர்ந்து போட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்கள் நல்லா வரும், ஒரு சில மாதங்கள் எதாவது பிரச்சனை வரும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்படிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணி நம்ம அப்புறம் மருந்துகளில் வந்து புரிதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மருந்து அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணினே வந்தோம். ஸோ டெவலப் பண்ணுற அந்த ஸ்டேஜ் வரும்போது கடந்த வருடமும் இந்த வருடமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஒரு மாதத்திற்கு ஒரு 1000 கிலோ அறுவடை அப்படிங்கிற இலக்கு நோக்கி நம்ம பயணிச்சுருக்கிறோம். இப்போ நம்மளை பார்த்து நம்ம சுத்தப்பட்டு, ஏன்னா தொடர்ந்து 10 பேர் 15, 16, 17 நாளாக வந்து பூ அறுவடை நடக்குது நம்ம தோட்டத்தில். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட் மட்டும்தான். மீதி இருக்கிற 1 ஏக்கரில் 30 சென்ட்டு நமக்கு வந்து கவாத்து பண்ணியிருக்கோம். மீதமுள்ள ஒரு தோட்டம் வந்து ஒரு 60-70 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த பூ வந்து ரீப்ரொடியூஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரீப்ரொடியூஸ் ஸ்டார்ட் ஆகிறப்போ நமக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3.5 கிலோ 4 கிலோ வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 அல்லது 3 நாட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் இது வந்து அறுவடை வந்து தொடங்கிடும். அப்போது இதுக்கு நான் எப்படி ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்பொழுதும் சரி, இதை கேட்கும்போதும் சரி, ஏன்னா டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் 4 மாதம் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இது வந்து மல்லிகை சீசன் கிடையாது. இப்போ மீண்டும் இந்த வெயில் சீசனில் அறுவடை ஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் அந்த மக்கள் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் மல்லி விவசாய மக்கள்லாம் பார்க்கும்போது மீண்டும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தோன்றுது, மறுபடியும் நம்ம விவசாயத்தில் வந்துட மாட்டோமா அப்படின்னு. கண்டிப்பாக அது வந்து இயற்கை தான். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மருந்துகளை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் சொன்ன அந்த மருந்துகள் வந்து எம்சி செட்டு. இதில் என்ன இருக்குது, ஒரு மல்லி கவாத்து பண்ண பிறகு நம்ம அதை வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அந்த மல்லியில் இருக்கிற அந்த இந்த துளுப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஏராளமாக கட்டும். அப்போது நம்ம இந்த 4 மருந்தும் தொடர்ந்து நம்ம இப்போ எம்சி செட்டு பண்ணுறோம், எம்சி எக்ஸ்ட்ரா, இது வந்து அதிகப்படியாக மல்லி எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா செட்டு மல்லியை வந்து மல்லி செட் அது செட்டு வந்து நல்லா செட் பண்ணி கொடுக்கும். துளுப்புக்கு அது துளுப்பில் பச்சை ரொம்ப எடுத்து கொடுக்கும், துளுப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். எம்சி எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது அதிகப்படியான ஈல்டு எடுத்து கொடுக்கும். அதேமாதிரி எக்ஸோடிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செடிகளில் இருக்கிற எக்ஸோடிஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மருந்து. எக்ஸோடிஸ், இசாபின், எம்சி செட், எம்சி எக்ஸ்ட்ரா, இந்த 4 மருந்தும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மருந்துங்க. இது 4த்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் போராடி தான் நீங்கள் கொண்டு வரணும். இல்லை இதோட சிறப்பான மருந்துகள் இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்துங்க, தப்பு எதுவும் இல்லை. இது 4ம் தி பெஸ்ட் காம்பினேஷன்ஸ். இந்த 4 மருந்தோட காம்பினேஷன் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானவை. மீண்டும் அது அதிக முக்கியமானவை காரணம். இப்போ இந்த 4 மருந்தில் நான் சொன்னது எல்லாமே 10 லிட்டருக்கு 20 ml மருந்து நம்ம போடணும். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை இதை அடிச்சுட்டே வரணும். பெஸ்டிசைடுக்கு வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. பெஸ்டிசைடோடு சேர்த்து இதுவும் சேர்த்து கலந்து நீங்கள் போடுங்க. அதில் இருக்கிற அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மகாதன் கப்பலில் என்பிகேஸு, டாட்டா சர்ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் சேம் எக்ஸோடிஸ்ன்னு சொல்லியிருந்தேன், இசாபின்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஷ் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. இதில் வந்து ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கிறது வந்து எக்ஸோடிஸும் இது மட்டும் நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன், இசாபின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது அறுவடை முடிகிற வரைக்கும் இது தேவை, இந்த ரெண்டு மருந்துமே.
கவனமாக கையாளுங்க. மருந்தோட செலவுகளை வந்து ரொம்ப நுணுக்கமாக கையாளுங்க. காரணம் இப்போ மருந்தோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக வந்து விலையேற்றம் நடந்திருக்கு. அதனால் கவனமாக கையாளுங்க. செடிகளில் பிரச்சனை இருந்தால் மட்டும் பெஸ்டிசைடும் அடிங்க. இப்போ நான்லாம் அப்படி தான் முதல்லாம் வந்து 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ் அப்படி அந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். செடிகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஏதாவது அடிக்கிறது நடுவில், அல்லது நான் வந்து அடிக்கிறதில்ல. காரணம் விலை வந்து நல்லா ஏறி இருக்குது. ரெண்டாவது மல்லியோட விலை பார்த்திங்கன்னா 200 to 250 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்த மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு ரேட்டு வந்து பிக்கப் ஆகிடும். இந்த 4 மருந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்பொழுது ஒரு வாரத்தில் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீக்கே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். கவாத்து பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நீங்கள் கவாத்து பண்ணுறீங்க, அடி உரம் வைக்கிறீங்க. அடி உரம் வந்து ஃபேக்டனாபாஸு, டிஏபி, பொட்டாஷு, அப்புறம் ஆல்-16 இது 4த்தும் சரி பாதியா. இப்போ ஒரு 30 சென்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த 30 சென்ட்டுக்கு இதில் ஒரு 10 கிலோ, இதில் ஒரு 10 கிலோ, இதில் ஒரு 10 கிலோ, அல்லது இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, 60 கிலோ போதும். ஒரு 30 சென்ட்டுக்கு ஒரு மூட்டை 50 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. 60 கிலோ வந்தாலும் தப்பு எதுவும் வந்துடாது. நம்ம வைக்கிற அந்த அடி உரம் வந்து ஒரு செடிக்கு ஒரு 4 கைப்பிடி அளவுக்காவது வரணும். 4 பக்கம் நான் ஒரு பக்கம் ஒரு கைப்பிடி, 4 பக்கம் 4 கைப்பிடி அப்படி போட்டு நல்லா செடிக்குலேருந்து ஒரு அரை அடி தள்ளி நல்லா உரத்தை போட்டு தண்ணி கட்டுங்க. தண்ணி கட்டிட்டு ஒரு 1 வீக் அப்புறம் மறுபடியும் ஒரு தண்ணி கட்டுங்க. அந்த தண்ணி கட்டினதுக்கப்புறம் 2வது தண்ணி கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு 3 நாள் அல்லது செடி அறுத்து அடி உரம் போட்டு தண்ணி கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக அடி உரம் போடாமல் மேலே இருக்கிற மருந்தெல்லாம் மட்டும் அடிச்சுட்டு வந்துடும்லாம் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அடி உரம் தேவை. குறிப்பாக நான் சொன்ன இந்த 4 உரமும் தேவை. பொட்டாசு ரொம்ப முக்கியம். பொட்டாசு இல்லைனா ஒன்றுமே வராது. ஆல்-16 வந்து கண்டிப்பாக தேவை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கலந்து போடுங்க. போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி கட்டிட்டீங்க. 2வது தண்ணி கட்டும்போதெல்லாம் ஒரு இன்றைக்கி செடியை அறுத்து இன்றைக்கே நீங்கள் வந்து உரம் போட்டு தண்ணி கட்டுறீங்க அப்படின்னா அன்னிலிருந்து ஒரு 3rd அல்லது 4th டே நீங்கள் வந்து இந்த 4 மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பெஸ்டிசைடோடு சேர்த்து இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு, அதாவது 1ஆந்தேதி நீங்கள் செடியை அறுத்தீங்க, 1ஆந்தேதி உரம் போட்டு தண்ணி கட்டினீங்க. 7ஆந்தேதி நீங்கள் மறுபடியும் தண்ணி கட்டுங்க. 1ஆந்தேதியிலேருந்து 3 நாள் கழித்து 4ஆந்தேதி வந்து நீங்கள் வந்து துளுப்புக்கு மருந்து அடிங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் கேட்காம தவற விட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஃபார்முலா எதுவுமே உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏனோ தானமாக நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் லட்சங்களில் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு மனசு வரும். சொல்லுங்கள். எந்த விவசாயியும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ பெரிய இராணுவ ரகசியம் மாதிரி மறைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா காரணம் இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லும்போது என்னடா இது இப்படி சொல்கிறாப்லையே அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கெல்லாம் வந்து என்னோடய நண்பர் தான் சொன்னார் இப்படி பண்ணுன்னு சொல்லிவிட்டு. அவர் அப்படியே சொன்னார்னா அப்படியே இந்த வேத நூலில் இருக்கிற அந்த வாக்கு மாதிரி எடுத்து பண்ணான். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு தகவல் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிற ஒரு ஆள் நான். அவர் சொன்னாங்க, நான் பண்ணி பார்த்தேன். எக்ஸலண்ட் ரிசல்ட்டு, செமையான ரிசல்ட்டு. இதுமாரி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர் ஒருத்தர் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஐ எம் கிவிங் த மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோர் ரெஸ்பெக்ட் டு தம். எனக்கு பொறுத்த வரையில் நம்ம சேனலை பார்க்குறவங்க உண்மையே நம்ம சொல்கிற அந்த விஷயத்தில் செஞ்சு அவங்க வந்து ஒரு சக்ஸஸ் அடைஞ்சாங்க அப்படின்னா அதுதான் என்னுடைய வெற்றி. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன அந்த விஷயங்களும் சரி அல்லது செய்கிறவங்களும் சரி அவங்க பயனடையணும். இதுதான் நமக்கு தேவை. அதனால் நண்பர்களே, இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மருந்து அடிச்சிங்க, ஒரு வாரம் கழிச்சு தண்ணி கட்டினீங்க, அடுத்தது நெக்ஸ்ட் வீக் வந்து மறுபடியும் ஒரு மருந்து அடிக்கணும் இல்லையா? இப்போது நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, செடியில் வந்து காம்பழுகளோ இல்லை கருகளோ இல்லை உங்களை செடியில் வந்து முடப்பு இருக்குதுன்னா நான் சொன்ன பெஸ்டிசைடு போன வீடியோவில் பெஸ்ட்டு பெஸ்டிசைடு காம்பினேஷன் அது. அதில் பென்தால், மார்க்கர், ரெனோஃபின், ஃபிடா 4 இருக்குது.
கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வந்து ஷைலோ சிமோடிஸ். ஷைலோ அண்ட் சிமோடிஸ் போத் காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு கருகள் வருது, இல்லை ஒரு குன்னல் வந்து பூ காம்பழுகள் இருக்குதுன்னா நீங்கள் இந்த 4 மருந்தோடு சேர்த்து இந்த 2 மருந்து மொத்தம் 6 மருந்து வரும். 6 மருந்து நீங்கள் அடிக்கும்போது அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நான் சொன்னது வந்து பென்தால் மார்க்கர் 20 ml சொன்னேன். இந்த 6 மருந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பென்தால் மார்க்கர் 15 ml போடுங்க. ரெனோஃபின் ஃபிடா வந்து இதில் 5 ml, அது 5 ml. இது வந்து இது ஷைலோ சொன்னேன் இல்லையா, ஷைலோ வந்து 10 ml போடுங்க. சிமோடிஸ் வந்து கண்டிப்பாக வந்து 10 ml தேவை. ஏன்னா சிமோடிஸ் கொஞ்சம் கூட இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த செடிகளில் அந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக கேட்கும். அதுவும் நம்ம அளவு வந்து இன்னும் ஒரு 10 ml, 10 லிட்டருக்கு 10 mlங்கிற இடத்துல நீங்கள் வந்து அப்படியே ஒரு 8 ml கூட போடலாம். செடியோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான். அது நான் ஏன் அந்த 2 ml 3 ml குறைக்க சொல்கிறேன் அப்படின்னா, அதே வந்து இந்த இப்படி குறைச்சி பார்த்தா நம்மக்கிட்ட ஏன்னா இது வந்து 240 ml வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 பக்கம் என்னவோ இருக்குது இப்போது. அவ்வளோ 1/4 லிட்டர் 2500, 1 லிட்ரு 10,000 ரூபா கணக்கு வச்சுக்கிங்க. கிரேசியெல்லாம் வாங்க போனீங்க அப்படின்னா அதெல்லாம் 1 லிட்டர் 12,000 ரூபா 13,000 ரூபா லிட்டரில் பார்க்கும்போது. அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, அளவுகள் வந்து ரொம்ப குறைச்சிடணும். குறைச்சா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். செலவும் குறைக்கணும், கூடவே சேர்த்து நம்ம விவசாயத்தில் அதிகப்படியான ஈல்டும் எடுக்கணும். ஆக பேலன்ஸ்டு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்சீடு லைஃப்பில் நம்மளால் போக முடியும். நண்பர்களே, இது வந்து ரொம்ப கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். I repeated for once again for the all people who is not understanding the Tamil language, so people can be understand for the pesticide. Already I given for 2 days before my previous video. It was Renofin Fida, Penthal marker, and Simodis and Shiloh. These all those things. In Penthal marker, if you using the 6 fertile pesticides together, that time you can make it for the make it for the Penthal 10 ml for 10 liter and marker 10 ml for 10 liter, Renofin and Fida each 10 for 5 ml for 10 liter. Simodis only you can be used for the 10 ml for 10 liter, and Shiloh definitely you can use for the 5 ml or 10 ml. This is for the choice for yours. And this 4 medicine, so you can use along with the pesticide, because this 4 medicine only for the helping to us the plants growth, yield, new shoots, and extreme level yield, more yield. And the pesticide and plus along with this chemical, extra chemical also you can use for that together. இது இரண்டும் நீங்கள் கலந்து பயன்படுத்தலாம். அப்போ தான் நமக்கு வேலை பலு கம்மியாகும். இது தனியாக அது தனியாக நீங்கள் அடிச்சிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் டேக் ஃபார் லாங் டைம் ஃபார் யூ. 2 தடவை அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் வில் நாட் ஹேப்பன். சின்ன தோட்டம் இருந்தால் பரவாயில்ல, ஒரு 4 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு இன்னும் கஷ்டம். நம்ம 1.5 ஏக்கர் வச்சுருக்கோம், நமக்கே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்து அடிச்சுட்டு கவாத்து பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டில் டேக் ஃபார் லாங் டைம். நான் இந்த ஃபெர்டிலைசர் ஃபோட்டோ போட்டிருக்கேன். டெஃபினெட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டு எவ்ரி ஒன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் லுக் எட் த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ப்ளீஸ் ஆஸ்க் டு த பர்ச்சேசர் இன் ஷாப்ஸ், யூ வில் கெட் இட். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.